சாராவ கார்த்தின்ற பையன் பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அவன்கிட்ட கேட்கறதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அவ பேப்பர் பென் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இப்ப ஹீரோ ரொம்ப பயந்துருவான். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க குடிப்பீங்களா? இப்ப கார்த்தியும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கேட்காத மாதிரி அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிப்பான்னு சொல்லுவான். அவளை பார்த்து நீங்க குடிப்பீங்களான்னு கேட்பான். உங்க டர்ன் வரும்போது கேளுங்க, இப்ப நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவா. இப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு போறோம். அப்ப வீட்டு வேலை யார் பாக்குறதுன்னு கேட்பா. எனக்கு குக் பண்றது ரொம்பவே பிடிக்கும், ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வேலையை பாத்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் போடுங்கன்னு கேட்பா. சிஎஸ்கே மேட்ச் போய்கிட்டு இருக்கு, ஆனா நான் சீரியஸா பாக்குறேன்னு சொல்றேன், இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்பா. இப்ப ஹீரோவும் அதுக்கு ஏன் இது மாதிரிலாம் கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்க, அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் மேட்ச் பாத்துக்கிறேன், அடுத்த 2 நாளைக்கு நீயே ரிமோட் வச்சுக்கோன்னு சொல்லுவேன். அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே மார்க் போடுவா. சாராவோட அம்மாவே கூப்பிட்டே இருக்கிறதுனால இன்டர்வியூ போதும்னு சொல்லிட்டு முடிச்சிடுவா. நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்கன்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ எந்த கேள்வியும் கேட்காம உங்களுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, அட்லீஸ்ட் உங்க இன்டர்வியூல நான் பாஸா ஃபெயிலான்னு மட்டுமாச்சும் சொல்லுங்க. அதுக்கு சாராவும் ரெண்டுத்துக்கும் இல்லாம நீங்க நடுவுல இருக்கீங்கன்னு சொல்லுவா. இந்த பதில வச்சு மட்டும் என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது, அதை கேட்கிற ஹீரோவும் அதுக்கு நம்ம வாழ்ந்துதான் பாக்கணும்னு சொல்லுவா. லாஸ்ட்ல பார்த்தா சாராவும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கார்த்தி வீட்டுக்குமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவா. சாராவை பாக்குற கார்த்தியுமே இப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுறா.